ஹலோ கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு சிஎஸ்கே விசஸ் பஞ்சாப் இவங்க ரெண்டு பேருக்கு மிடியான ஐபிஎல் போட்டி நடக்க போகுது. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள இந்த மேட்ச்ல சிஎஸ்கே பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது, சிஎஸ்கேல என்னென்ன மாற்றங்கள் பண்ண போறாங்க, சிஎஸ்கேல இருந்து யார் யார் இந்த போட்டியில விலக போறா, சிஎஸ்கே இந்த மேட்ச்ல வெற்றி பெற முடியுமா, வெற்றி பெற என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல சிஎஸ்கே அணியை சேர்ந்த முஸ்தபிசுர் ரஹ்மான் ஐபிஎல் தொடர் இருந்து விலகி இருக்கார். இதற்கு அப்புறம் அவர் சிஎஸ்கே அணிக்காக விளையாட மாட்டார். தீபக் சகால் இன்ஜுரி காரணமா அவரும் ஐபிஎல் தொடர் இருந்து விலக போறதா தகவல் வெளியாயிருக்கு. ஃபீவர் காரணமா டெஸ்பாண்டே தற்போது ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கார். பதிரானா தீக்ஷனா விசா காரணமா ஸ்ரீலங்கா போயிட்டு வந்திருக்காங்க. சோ இது போல முக்கியமான வீரர்கள் பஞ்சாபுக்கு எதிரான போட்டியில விளையாட மாட்டாங்க அப்படிங்கிற பரபரப்பு தகவல் வெளியாயிருக்கு. சோ இவங்க இல்லாம சிஎஸ்கே பிளேயிங் லெவல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். சிஎஸ்கேல ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ருத்ராஜ் கேட்டுவார், ரஹானே அப்படின்னா ருத்ராஜ் கேட்டுவார், ரஷின் ரவீந்திரா விளையாடுவாங்க. சிஎஸ்கே பிளேயிங் லெவல்ல பதிரானா இருந்தா ருத்ராஜ் கேட்டுவார், ரஹானே ஓப்பனிங் பேட்ஸ்மேனா விளையாடுவாங்க. பதிரானா இல்லைன்னா ருத்ராஜ் கேட்டுவார், ரஷின் ரவீந்திரா ஓப்பனிங் பேட்ஸ்மேனா விளையாடுவாங்க. மூன்றாவது நாடுல ரஷின் ரவீந்திரா ஓப்பனிங் வீரரா களமிறங்கினா ரஹானே மூன்றாவது நாடுல விளையாடுவாங்க. நான்காவது நாடுல சிவம் துவே இம்பாக்ட் பிளேயர் விதியை யூஸ் பண்ணி உள்ள வந்து விளையாடுவார். சிவம் துவே போன மேட்ச்ல சூப்பரா பந்து வீசினதால அவர் பிளேயிங் லெவலையும் இடம்பெற வாய்ப்பு இருக்கு. கூடுதல் ஓவரும் அவருக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த டேனியல் மிச்சலும் பிளேயிங் லெவல விளையாடுவார். டேனியல் மிச்சல் எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக சென்னையில் நடந்த போட்டியில அரை சதம் அடிச்சாலும் பஞ்சாபுக்கு எதிராக சென்னையில் நடந்த போட்டியில அவருக்கு ஒழுங்கா பேட்டிங் வாய்ப்பு தரல. அதே போலதான் மொயின் அலிக்கும் பேட்டிங் ஆர்டரை மாத்தி 6வது 7வது நாடுல அவரை இறக்கி விட்டு கொலப்படி பண்றாங்க. பந்து வீச்சுல தொடர்ந்து அவருக்கு பெருசா வாய்ப்பு கிடைக்கல. அடுத்த டூர்னாடுல எம்எஸ் தோனி பினிஷரா கடைசி 2 ஓவர் இறங்கி அதிரடியா விளையாண்டுட்டு இருந்தார். ஆனா அவரும் பஞ்சாபுக்கு எதிரான போட்டியில ராகுல் சகால 19வது ஓவர் போட வச்சு அவரையும் கொஞ்சம் கட்டிப்படுத்திட்டாங்க. ஜடேஜாவும் பந்து வீச்சுல சொதப்பிட்டு இருக்காரு, பேட்டிங்லயும் ஆர்டரை மாத்தி விட்டு திணறிட்டு இருக்காரு. அவரும் பெரிய ஃபார்ம்ல இல்ல. சோ ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்ல முஸ்தபிசுர் ரஹ்மான் சிஎஸ்கே அணியில இருந்து விலகி இருக்கிறதுனால ரிச்சர்ட் கிளீசன் இந்த மேட்ச்ல அவருக்கு பதில விளையாடுவார். போன மேட்ச்ல இவர் சூப்பரா பந்து வீசினார், இந்த மேட்ச்ல இவர் சூப்பரா பந்து வீச வாய்ப்பு இருக்கு. அடுத்த டவுன்ல சர்துல் தாகூர் விளையாடுவார். சர்துல் தாகூர் பஞ்சாப் பிட்ச்ல ஒரு சில முக்கியமான விக்கெட் எடுத்திருக்கார், நல்ல ரெக்கார்டு வச்சிருக்கார். இதனால இது சிஎஸ்கே அணிக்கு பலமா பார்க்கப்பட்டாலும் அதிக ரன்களை சர்துல் தாகூர் கடந்த சில போட்டிகள்ல வாரி கொடுத்துட்டு இருக்கார். தீபக் சகால் மற்றும் டெஸ்பாண்ட் இந்த மேட்ச்ல விளையாட மாட்டாங்க. இதனால முகேஷ் சௌத்ரி தீபக் சகாலுக்கு மாற்று வீரரா அணியில சேர்ப்பாங்க. முகேஷ் சௌத்ரி போன சீசன்ல சூப்பரா பந்து வீசினார், தீபக் சகால் இடத்தை நிரப்பி சூப்பரா பந்து வீசினார். ஆனா இந்த சீசன்ல அவருக்கு பெருசா வாய்ப்பு கிடைக்கல. அடுத்ததான் டெஸ்பாண்டவும் இந்த போட்டியிலிருந்து விலகி இருக்கிறதால அவருக்கு பதில் சிம்ரஜித் சிங் அப்படி இல்லைன்னா ராஜ்வர்தன் கங்கேக்கர் போன்ற வீரர்கள் அவருக்கு பதில பிளேயிங் லெவல விளையாட வாய்ப்பு இருக்கு. இதுதான் சிஎஸ்கே பிளேயிங் லெவலா பஞ்சாப்க்கு எதிராக பார்க்கப்படுது. சிஎஸ்கே அணியை பொறுத்தவரை இந்த மேட்ச்ல வெற்றி பெறலாம். டாஸ் வெற்றி பெற்று பந்து வீசி ஒரு 150 ரன்குள்ள பஞ்சாப் சொல்லணும். ஒருவேளை சிஎஸ்கே முதல்ல பேட்டிங் ஆனா 220 ரன்களுக்கு மேல அடிச்சு சூப்பரா பந்து வீசணும். போட்டி பகல் இரவு போட்டியா நடக்கிறதுனால டியூ இருக்காது. இதனால சிஎஸ்கே அணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு. சோ நீங்க சொல்லுங்க, பஞ்சாபோடைய சொந்த மல்ல சிஎஸ்கே அணி பஞ்சாபை வீழ்த்துவாங்களா, இல்ல பஞ்சாப் சிஎஸ்கே வீழ்த்த வாய்ப்பு இருக்கா? அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.